கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்த்து நம்ம ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 31/3/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 502 ரிசல்ட்டை கார்னியா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். டுடே ஏ போர்டு 5, பி போர்டு 0, சி போர்டு 2 இதாங்க. அதாவது ஏ போர்டில் 5 வச்சுருந்தோம், பி போர்டில் 0 வச்சுருந்தோம், சி போர்டு 2 வச்சுருந்தோம். இது ஃபுல்லாக மார்னிங் கெஸ்ஸிங்கில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏ போர்டு பாஸு, பி போர்டு பாஸு, சி போர்டும் பாஸு. ஏன்னா நம்ம எடுக்கிற இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தான் நண்பா இருப்போம் நம்ம. அதனால் ஓரளவுக்கு எல்லாமே மேட்ச் ஆகி கரெக்டாக வின்னிங் வந்துடும். அதாவது 3 நம்பரில் ஃபஸ்ட்டு 2 நம்பருக்குள்ளேயே நம்மளுக்கு வின்னிங் அடங்கிடும். அதில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம ட்ரையல்லையோ சோல்ட் அவுட்டோ ஆனாலோ அதுக்கு அடுத்தாப்புல லாஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு கை கொடுக்குற ஒரு நம்பர். அதுதான் லாஸ்ட் நம்பர். இல்லைன்னா நான் உங்களுக்கு 2 நம்பரில் உங்களுக்கு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் சொல்லிடுவேன். பட் அது ஏதாவது ஒரு ஏறக்குறைய ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சங்கடம். அதனால தான் நான் 3 நம்பரில் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் நான் சும்மா தரமான மாசாக ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறது. அது இதை வச்சு தான். ஓகேங்களா? இப்போ வாங்க. இப்போ ஏ போர்டு 5, சி போர்டு, பி போர்டு 0, சி போர்டு 2 இது ஓரளவுக்கு 3 டிஜிட் கெஸ்ஸிங். அடுத்து ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆளில் வந்து நமக்கு 0 and 2 நம்மளுக்கு பாசுங்க. ஆல் போர்டில் நம்ம 3 டிஜிட் வின்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். நம்ம சேனல் வின்னிங்கை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க, ஓப்பனாக சொல்லணும்னா. இப்போ வாங்க நம்ம ரிசல்ட்டு ரிவீல் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ட்ரா நம்பர் 645 ஒரு ரிசல்ட்டை ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஏ போர்டு 5 வச்சு ஆரம்பிச்சிருக்கான். அதில் என்னென்ன கெஸ்ஸிங் வருன்றத இப்போ நம்ம பார்த்துருவோம் வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஏ போர்டுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் ஃபஸ்ட்டு ஹைலைட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 தாங்க. ஏ போர்டு 5 வச்சு நம்மளுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான். அதாவது ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு பவர் அண்ட் ஃபிளிப் அந்த டேட்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர். ஓகேங்களா நண்பா? அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தாங்க. 2க்கு அப்புறம் அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4. அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 6 தாங்க. அதாவது ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 2, இல்லைன்னா 4, இல்லைன்னா 6. இதுதாங்க ஒரு ஹைலைட்டான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்னா இதுதான். இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்க 2, 4, 6ல தான். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சு, என் கெஸ்ஸிங் இது வருதுன்னா அதை எடுத்து சும்மா தரமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். நான் கொடுக்குற ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பி போர்டு பார்த்துருவோம். பி போர்டு 0 வச்சுருக்கான். நாளைக்கு நம்மளுக்கு எடுக்கிறது அந்தளவுக்கு ஒன்றும் டஃப்பாக அமையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. ஏன்னா நாளைக்கு டேட்டு 31ங்க. 31ல் நம்மளுக்கு பி போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 1 தாங்க. 1 பி போர்டில் ஹைலைட்டாக இருக்க ஒரு சில நம்பருங்க. இந்த மாதம் அதிகமாக வந்ததுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பருங்க 1 தாங்க. ஓகேங்களா? பி போர்டு 0 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 1 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் 4. அதாவது பி போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய 0 வச்சு இறங்கக்கூடிய செகண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக 3வது நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தான் நண்பா.
அதாவது பி போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 1, 4, 6 இதுதான் வரக்கூடிய ஆட்டத்துல மெயின் ஆட்டமே. நாளைக்கு பி போர்டு தாங்க ஹைலைட்டான ஒரு ஆட்டமே. 1 இல்லைன்னா 4 இல்லைன்னா 6 இதுதான் ஹைலைட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆட்டமே நாளைக்கு. இதுதான் ஏ போர்டு பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்க பார்த்தீங்க. வாங்க அடுத்து நம்ம சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்க பார்த்துருவோம். நம்மளுக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எல்லாமே ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் அமைப்பாகவே அமைஞ்சுக்கிச்சுங்க நமக்கு. அது எல்லாமே நம்ம மேலே இருக்கையும் பார்த்துக்கிறது. வாங்க ஃபஸ்ட்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தாங்க. 2 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 3 தான். இந்த 3 இல்லாத ட்ரையல்லையோ ஃப்ளிப்லையோ பவர்லையோ எதுலையோ கழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க சி போர்டு. அதாவது 3 இல்லைன்னா 9 அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தான். அதாவது சி போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 9 அப்படி இல்லாத லாஸ்ட் ஃபைனல் பட்சத்துக்கு 4 தாங்க. ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் ட்ரையல்லையோ பவர்லையோ சோல்டோ ஆயிட்டாலோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக வர ஃபைனல் ரிசல்ட்டு அவுட்புட்டு இதுதான் நண்பர்களே. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. சீபோர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 9, 4 இதுதான் நண்பர்களே. அதனால் கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். வாங்க இப்போ அடுத்து நம்ம ஏபி பிசி ஏசிக்கான நாளைக்கு அவைலபிளில் உள்ள ஒரு 2 நம்பருக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி. நம்ம ஏபிக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு தரமான சூப்பரான கெஸ்ஸிங்கை பார்த்துருவாங்க. டுடே ஏபின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, 0 50 வச்சு முடிச்சிருக்கோம். 50 வச்சு முடிச்சனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 99 தாங்க. அதாவது இந்த 99ன்றது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 63. அதாவது ஏபியில் 99 இப்படி இல்லாத பட்சத்துக்கு 63 இதுதாங்க ஹைலைட்டான ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான கணிப்புகள் இதுதான். ஏபியை பொறுத்தளவு நாளைக்கு அக்ஷய லாட்டரி ஞாயிற்றுக்கிழமை, அதுவுமா நாளைக்கு வரக்கூடிய முதல் நம்பரில் முக்கியமான நம்பர் 99. அதை விட்டுட்டா 63. இப்போ வாங்க அடுத்து நம்ம பிசியை பார்த்துருவோம். பிசி 02. 02 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் இதைதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 02ல் 0 அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. 02 0, 9 ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அது இதுதான். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 95. அதாவது பிசியை பொறுத்தளவு 02 வச்சு இறங்கக்கூடிய முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 09. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 95 இதுதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பிசி இறங்கக்கூடிய நம்பரில் முக்கியமான ஒரு சில நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க 09, 95 இதுதான் பிசியை பொறுத்தளவு ஒரு ஹைலைட்டான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர் தாங்க இது 09, 95. மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி 52. 52 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 78. ஓகேங்களா? அடுத்து அதை விட்டாச்சுன்னா 07. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு 0 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு
தெரிய வருது. ஓகேங்களா? இப்போ வாங்க ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஆதரவு தாங்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து வாங்க ஆல் போர்டு ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஏபிசி கூடிய ஒரு ஆல் போர்டு எதை வச்சு எடுக்க போறோம்னா 502 இதை வச்சு தான் நம்ம ஒரு ஆல் போர்டுன்றதே பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 7. 7க்கு அடுத்தாப்புல ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 4. 7 4 அதுக்கு அடுத்தாப்புல 9. சொல்லவே இல்லை, நீங்களே சொல்லிடுவீங்க. இப்போ நம்ம நாளைக்கு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு 645 ட்ரா நம்பருக்குரிய ஒரு ஆட்டம் நம்ம நாளைக்கு என்னன்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 749 ஆல் போர்டை பொறுத்தளவு நாளைக்கு ஆட்டம் இதுதான். அக்ஷயா லாட்டரிக்கு 749 இதுதாங்க ஹைலைட்டா உள்ள ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான் 749. ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆட்டங்க இது. ஓகேங்களா? அதனால 749 மறக்காம எல்லாரும் லிமிட்டா கவனமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க. நான் சொல்லிடுறேன், உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் நண்பா. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 139 என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதாவது 139 என்னோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 139. ஓகேங்களா? அடுத்து வாங்க பார்த்துருவோம். அடுத்து ஒரு கெஸ்ஸிங் எவன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 1. அடுத்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். என்னோட கெஸ்ஸிங் ஒரு தனிப்பட்ட ஒரு லிமிட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் 121. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 139 இதுதாங்க. நாளைக்கு ஆட்டம் வேற லெவலில் சூடு பிடிக்க நம்ம சேனல் சார்பாக எல்லாரும் வெயிட்டிங்கில் இருப்போம். நாளைக்கு இன்னமும் நம்ம அந்த சேனல் சார்பாக நம்ம ரிவீல் பண்ணிக்கிடுவோம். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வாங்க அடுத்து அவ்வளோதாங்க. ஏபிஏசி பிசி பார்த்தீங்க, 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தீங்க, ஆல் போர்டு பார்த்தீங்க, ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கேமையும் பார்த்தீங்க. வேற ஏனும் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கையும் கமெண்ட் பாக்ஸில். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங்க. இங்கு இந்த ஒரு வீடியோ பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இங்கு எந்த விதமான சூதாட்டம் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் கேரளா ஸ்டேட் ஒன்லி. வேறு எந்த மாநிலங்களுக்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேங்களா? வேற ஏனும் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் சொல்லுங்க. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூல சந்திப்போம். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.